அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேக்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ, மாமயிலோன் வேல்பட்டழிந்தது சூரனும் வெற்பும் அவள் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைவேல் அயன் கையெழுத்தே. பக்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி, முத்தன மாறனை பெருவாழ்வில் முத்தியே சேர்வத அருள்வாயே. உத்தம தான சற்குணநேயா ஒப்பிலா மாமணி திரிவாசா, பித்தக ஞான சத்தினி பாலா, வெற்றி வேலாயுத பெருமாளே, வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பு சார்ந்த நேயர்களே, பங்குனி மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, திருத்திய தேதி காலையில் 10:05 வரை இருக்குது. அதுக்கு பின்னாடி சதுர்த்தி, பரணி நட்சத்திரம் மாலை 3:23 வரை இருக்குது. பின்னாடி கார்த்திகை நட்சத்திரம் வந்துடுது. சித்த யோகம் ராவுகாலம் செவ்வாய்க்கிழமை எப்போதுமே 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, செவ்வாய் புதன் வடக்கை சூலம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது, இந்த கிரகத்தினுடைய அமைப்பெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சந்திரன் மேஷத்துக்கு வந்துட்டாரு, குரு ரிஷபத்தில் இருக்காரு, மிதனத்தில் செவ்வாய் இருக்கு. 4 கிரகங்கள் இருக்கு, 4 கட்டத்திலையும் வரிசையாக கிரகங்கள் இருக்கு. கன்னியில் கேது இருக்கு, புதனும் சனியும் கும்பத்தில் இருக்காங்க. இதுதான் இன்றைய கிரகத்தினுடைய அமைப்பு. இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு அருமையான நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கு, 2ல் குரு இருக்காரு, சனி 11ல் இருக்காரு. இது ரெண்டும் நல்ல அமைப்பு. மேஷ ராசிக்கு நல்லதெல்லாம் நடக்கும். சித்திரை மாதம் 28ஆம் தேதி குரு பயிற்சி, அது வரையும் நேரம் நன்றாக இருக்கிறது, நல்ல நேரம் என்று சொல்வது. அதனால் மேஷராசி என்பவர்கள்லாம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கூடுமானவரை நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டு உங்களுக்கு சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த 1.5 மாதத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் எதாவது பண்ணணுமோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு நல்ல நாள். அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. அடுத்து மேஷராசிக்கு சனி வேறு வர்றாங்க. சனி இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து 2026 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களில் உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இல்லை, ஜென்மத்தில் இருக்கார். நிச்சயமாக இடமாற்றத்தை கொடுத்துருவார். இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. அதனால் இடமாற்றம்னா வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம், இன்னொரு வீட்டுக்கு போகலாம், பதவி மாறலாம். இப்படியெல்லாம் நிறைய இடமாற்றங்கள் எத்தனையோ விதம் இருக்குது. அவங்கவுங்க தகுதிக்கு தக்கபடி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் ரிஷபராசி என்பதுக்கு இந்த இடமாற்றம் என்பது கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு அமைப்பு. அடுத்து மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு குரு செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கார். அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ராசியிலேயே லக்கணத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது, இது ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கணும். அதனால் குரு வேற 12ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாத யாரையை கொடுத்து செலவு எடுத்துக்கணும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் ராகு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். சுக்கிரன், ராகு, சூரியன் எல்லாமே 10ஆம் இடத்துல போது தொழில் நன்றாக இருக்கும், வருமானம் வரும், செலவாகும். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துங்க. அடுத்தபடியாக கடகராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துல இருக்கார், நல்லது நடக்கும். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கார். ஒரு ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல போது தொழில் நன்றாக இருக்கும். நல்லா பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த 3 மணி வரையும் தான் 10ஆம் இடத்துக்கு, அடுத்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட போகிறார். அடுத்து சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். 10ல் குரு பவசையை குறைப்பார். நல்ல இல்லை.
அதனால் 11ஆம் இடம் வந்து 10ஆம் இடம் உங்களுக்கு நல்ல இடம் இல்லை, குருவுக்கு நிச்சயமாக நல்ல இடம் இல்லை. அதனால் அவர் வந்து நமக்கு கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒதுக்கிடுவார். அதனால் பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிடாதீங்க. மேலதிகாரிகிட்ட தான் உங்கள் பவனம் நடந்துங்க. இன்னும் 45 நாள் தான் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்காங்க, அருமையான இடத்துல இருக்காங்க. சனி பகவான் 6ல் இருக்கார். அதெல்லாம் உங்களுக்கு நன்மை. அதனால் நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அடுத்து உங்களுக்கு குருபகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துட போகிறார். அதனால் இந்த குரு பேச்சுக்குள்ளே எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஓராண்டு உங்களுக்கு நன்றாக இருக்காது, பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பதில் வெகு விரைவில் குரு உங்களுக்கு மாறுகிறார். அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ 8ல் இருக்க குரு அடுத்து 9ஆம் இடத்துக்கு ஒரு வருஷம் ஓகோடு இருக்கும். அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிறது சித்திரை 13ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. ஆனால் அந்த ராகு வந்து பயிற்சி 5ஆம் இடத்துக்கு வராரு. இப்போ 6லேருந்து 5ஆம் இடமும் ராகு போகணும் பரவாயில்ல அப்படின்னு பேர். அதனால் அந்த இப்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொடுங்க, புதுசாக எதையும் பண்ணாதீங்க. விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்களும் அவங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் குரு பகவான் ஒரு நல்ல அருமையான அமைப்பில் இருக்கார். அதனால் நல்லதெல்லாம் நடக்கும். இதாக இருந்தாலும் இன்னும் 45 நாளைக்குள்ளே எல்லா காரியத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்கார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஆரோக்கியம் வந்து பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உடல்நிலை ரொம்ப கவனம். ஏன்னா 6ஆம் இடம் ரணம் சத்ரு, அதனால் எதிர்ப்பும் இருக்கும், ஆரோக்கியம் கெடும். இதில் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல், இதெல்லாம் நல்ல இடத்துல இருக்குது. அன்பான தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நிலைமை. அடுத்து மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7ல் தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் குரு 5ல் இருக்குது, ராகு 3ல் இருக்குது. இதெல்லாம் நல்ல அமைப்பு. அதாவது குரு 5 பாக்கியஸ்தானத்தில், ராகு 3ல் இருப்பது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அமைப்பு. அந்த குரு பகவான் பேச்சாகி அவங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட போகிறாரு. அதனால் இந்த 45 நாளைக்குள்ளே எந்த காரியத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மஜனி நடந்து கொண்டு இருக்கிறது. கும்பராசி என்பவர்களே எப்போதுமே கொஞ்சம் மந்தமான இல்லை. பத்தாவதுக்கு உங்கள் ராசியில் வேறு சனி பகவான் இருக்காரு, ரொம்பவும் மந்தமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் எல்லாமே நடக்கும், பார்த்து ஜாகிரதை நடக்கும். குரு பேச்சு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கும் 7ல் நடக்குது. பொதுவாக மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதுக்கெல்லாம் 7ல் சனி நடக்குது. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் வரும். பார்த்து கவனமாக எந்த சுற்றாக இருந்தாலும் சனி பகவானுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப நல்லது. அதனால் காக்காய்க்கு அன்னம் வைக்கிறது, சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுறது, சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது. அன்பான நேயர்களை உங்கள் ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் பலமாக இருந்ததுன்னா இந்த கோச்சார பலன்லாம் ஒன்றும் செய்யாது. ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிறைவாக இருந்து, தொழிற்சாலம் நன்றாக இருந்து, கிரகங்கள்லாம் நல்ல பலமாக இருந்து, ஜாதகத்தில் 4 பக்கமும் 4 இடத்துல 4 மூலையிலும் கிரகங்கள் நல்லா இருந்து, திருவோண பலம், கேந்திர பலம் பெற்றிருந்தால் உங்கள் ஜாதகம் நிறைவான ஜாதகம். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறது. அன்பான நேயர்களை இது நம்ம நேற்று இந்த 10ஆம் இடத்தை பற்றி நம்ம பேசணும். அதே தொடர்ந்து இன்றைக்கு 10ஆம் இடத்தை பற்றி பேசிக்கிறதுக்கு ஒரு வாரம் போகாது. ஒரு வாரம் வரையுமே நம்ம தினம் சொல்லலாம் அவங்களுக்கு கருத்துக்கள். அது மாதிரி இன்று அந்த 10ஆம் இடத்தை பற்றி தான் நம்ம ஆய்வு செய்கிறோம். ஒரு மனிதன் உழைத்தால் தான் முன்னேற முடியும். உழைக்கலைன்னா நம்ம வந்து முன்னேறவே முடியாது. உழைப்பதற்கு ஆர்வமும் பொறுமையும் வேண்டும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். பொறுமையும் வேணும், ஆர்வமும் வேண்டும். இவற்றை தருபவர் சனி பகவான். எங்கோட்டி வச்சுருக்காரு பாருங்க. இந்த ஆர்வத்தையும் இந்த உழைப்பு பொறுமையையும் தரக்கூடியவர் சனி பகவானா. 10ஆம் வீட்டோனும் 10ஆம் வீட்டின் அதிபதியும் தானும் பலமாக இருந்தால் கடுமையாக உழைக்கவும் பயன் அடையவும் நல்ல வாய்ப்பு உண்டு. 10ஆம் வீட்டோன் பலமாக இருக்கணும், 10ஆம் வீடு பலமாக இருக்கணும். இப்படி இருந்தால் கடுமையாக உழைத்து சனியும் பலமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கடுமையாக உழைக்கவும் அந்த உழைப்பின் மூலம் பலன் அடைய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறான். இது ரொம்ப பேருக்கு இருக்க மாட்டேங்குது. இப்போ 10ஆம் வீட்டோர் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கணும். இந்த சரம் சிரம் உபயம்னு 3 இருக்குது. 10ஆம் வீட்டோன் வந்து சர ராசியில் இருந்தால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவான், அந்த இடத்துலேயே உட்காந்துருவான். 10ஆம் வீட்டோன் சிர ராசியில் இருந்தால்
நிலையா ஒரு இடத்திலேயே ஆயுள் வரையும் தொலைச்சுவான். 10ஆம் வீட்டம் 10ஆம் வீட்டம் உபய ராசி என்று சொல்லக்கூடிய, உபயம் என்றால் ஆடிக்கொண்டே இருப்பது. அந்த ராசியில் இருந்தான்னா ஒரு இடத்துல இவனால தொழில் பண்ண முடியாது, ஊர் அலைவான். இது இந்த 10ஆம் வீட்டனுடைய நிலைமையை பொறுத்து சொல்லுவது. சில பேர் என்ன, இவன் ஒரு ஊர்ல இருக்க மாட்டேங்கிறானே, ஊரா போறானே, இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. இவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு அப்படின்னா அது அவனை சொல்லி குற்றம் இல்லை, அவனுடைய ஜாதகத்தினுடைய விசேஷம். அதனால இந்த 10ஆம் வீட்டோன் உபய ராசியில் இருந்தால் ஒரு இடத்துல நிலையாக தொழில் அமையாது. அரசு அதிகாரியா இருந்தாலும் ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டான். எப்படி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் தன்னாலே கிடைச்சிடும், தூக்கிடுவாங்க, எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்க. இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்கு. அது இந்த 10ஆம் வீட்டோனுடைய பலமை. அதனால ஒரு ஜாதகத்துல 10ஆம் வீட்டோன் பலமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அடுத்து 10ஆம் வீட்டு கிரகம் மட்டும் பலமாக இருந்தால் போதாது. 10ஆம் வீட்டு கிரகம் மட்டும் 10ஆம் வீடு பலம் பெற்று இருக்க வேண்டும். 10ஆம் வீட்டோன் பலமாக இருக்க வேண்டும். 10ஆம் வீட்டுல நல்ல கிரகங்கள் 10ல் ஒரு பாதியா இருக்கணும். இப்ப சனி இருக்கு 10ல் உச்சம் பெற்று இருக்கு, அது மட்டும் போறாது. 10ஆம் வீட்டோன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கணும். அதே மாதிரி அந்த 10ஆம் வீட்டோன் பலமா இருக்கணும், தொழில் ஸ்தானாதிபதி பலமா இருக்கணும். இதெல்லாம் அந்த 3 அமைப்போடு சரியா இருந்தா தான் அந்த ஜாதகம் நல்லா இருக்கும். இல்லைன்னா தொழில் ஸ்தானம் இருக்குது. இன்னொரு முக்கியமான கருத்து, சந்திரனது நிலையை நன்கு அறிய வேண்டும். இந்த சந்திரனும் தொழிலுக்கு தொடர்பு இருக்குங்கிறான். இந்த தொழிலுக்கு யாரையெல்லாம் தொடர்படுத்துறாங்க பாருங்க பெரியவங்க. சந்திரன் நல்ல நிலையில் நன்கு அறிய வேண்டும், சந்திரனுடைய நிலையை நன்கு அறிய வேண்டும். சந்திரனிலிருந்து 10ஆம் வீடு பார்க்க வேண்டும். சந்திரனிலிருந்து 10ஆம் வீடு பார்க்க வேண்டும். அப்ப சந்திரனிலிருந்து 10ஆம் வீடு எப்படி இருக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிறோங்க. இப்போ மீன ராசிக்காரன் இருக்கான். மீன ராசிக்காரனுக்கு 10ஆம் வீடு குருவனுடைய வீடு. ராசிநாதனும் அவன் தான், 10ஆம் வீட்டோனும் அவன் தான். அந்த ராசிநாதனும் 10ஆம் வீட்டோனும் பலமா இருக்கணும். அவன் பலமா இல்லை அப்படின்னா அவன் எங்க இருக்கணும், ராசியிலே இருக்கணும், 10ல் இருக்கணும், இல்லைன்னா உச்சம் பெற்றிருக்கணும், இல்லைன்னா 11ல் இருக்கணும், லாபஸ்தானத்தில் இருக்கணும். இப்படி இருந்தானேயானால் அவனுக்கு நல்ல அமைப்பு ஏற்படும். ஆனா 10ஆம் வீட்டோன் 6லேயோ 8லேயோ 12ல இருந்தா தொழில்னால அவனுக்கு விரயம். 10ஆம் வீட்டோன் 12ல் இருந்தான்னா தொழில்னால விரயம். 10ஆம் வீட்டில் 8ல் இருந்தான்னா தொழில் புண்ணியம் இருக்காது, அடிமை வேலை தான். 10ஆம் வீட்டோன் 6ல் இருந்தான்னா தொழிலில் போட்டி, பொறாமை, எதிர்ப்பு இருக்கும். அவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. இப்படிலாம் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு. அதனால இதை ஜாதகத்துடைய அமைப்பு, அதை நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க பிறக்கிற போது அன்னையுடைய வயிற்றிலே 45ஆம் நாளே கணக்கு பண்ணப்பட்டிருக்கும். இதை யாருமே மாற்ற முடியாது, இதுதான் நடக்கும். ஆகவே எந்த ஒரு லக்னத்தில் 10ஆம் வீட்டில் லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறதா, சந்திரன் 10ஆம் வீட்டில் எந்த கிரகங்களும் பலமாக இருக்கிறதா, அதன் தன்மை உடைய தொழில் உத்தியோகம் அமையும். லக்னத்துக்கு 10ஆம் இடம் யாரு, அந்த வீட்டோன் யாரு, அந்த வீட்டில் யார் இருக்கா, சந்திரனுக்கு 10ஆம் இடம் யாரு, அந்த வீட்டில் யார் இருக்கா, இதெல்லாம் நம்ம அமைச்சு தான் இவன் என்ன வேலைக்கு போவான், இந்த கடை வைப்பான், இந்த தொழில் பண்ணுவான், இப்படியெல்லாம் உயர்ந்த பதவிக்கு போவான், இல்லைன்னா சாதாரண பதவிக்கு போவான், கூலி வேலை செய்வான், மூட்டை தூக்குவான். இதெல்லாம் நம்ம அந்த 10ஆம் வீட்டை வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டும். அதனால் சூரியன் 10ல் பலமாக இருந்து சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் பெரிய காரியங்களை முடிக்கும் ஆற்றல் ஏற்படும். ஒரு ஜாதகத்தை பாருங்க நல்லா எல்லாரும். சூரியன் 10ஆம் வீட்டில் பலமாக இருக்கு அப்படின்னா, சூரியன் பலமாக இருக்கணும் அப்படின்னா சிம்மத்தில் இருக்கணும் சொந்த வீட்டில், இல்லைன்னா மேஷத்தில் உச்சம் பெறணும். இதுதான் பலம் என்று பெயர். அப்படி இருந்தானேயானால் சுபக்கிரகங்களை அவனை பார்க்கணும். இப்போ மேஷத்தில் சூரியன் இருக்கான், துலாத்தில் குரு இருந்தால் அவனை பார்த்தானா நல்லது, இல்லை சுக்கிரன் துலாத்தில் இருந்தால் அவனை பார்த்தானா நல்லது. இப்படிலாம் இருக்கு. பெரிய காரியங்களை முடிக்கும் ஆற்றல் ஏற்படும். பெரிய நிறுவனங்களை அமைக்கும் நிர்வாகத் திறமை தன்மை ஏற்படும், ஆற்றல் உண்டாகும். இதெல்லாம் இந்த 10ஆம் வீட்டினுடைய நிலைமையை வச்சு தான்
நம்ம இதை நம்ம ஆய்வு செய்யணும். அதனால சம்பந்தம் இல்லாமல் தொழிலை பண்ணிட்டு நம்ம மாட்டின்னு முழிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால 10ஆம் வீடு வந்து வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக அமைகிறது. ஏன்னா ஏதாவது ஒரு மனிதன் ஒரு கர்மம் செஞ்சு தான் நம்ம வாழணும். பிழைப்பதற்காக எந்த வயசு ஆனாலும் நாம் நடமாடி கொண்டிருக்கின்ற காலம் வரை நாம் ஏதாவது ஒரு தொழில் ஊருகிட்டே இருக்கணும், படுக்கப்படாது. ஊருகிட்டே இருக்கணும். அந்த ஊருகின்ற பொழுது நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தொழிலை பண்ணணும். ஒரு பொட்டி கிடையாது வச்சுன்னு உட்காந்துட்டு தினம் ஒரு 2000 ரூபாய்க்கு அது வியாபாரம் பண்ணிட்டு ஒரு 600-700 ரூபா லாபம் கிடைக்கிற மாதிரி நம்ம சம்பாதிக்கணும். அந்த 2 ஜீவனும் பிழைக்கணுமா இல்லையா? கணவன் மனைவி 2 பேரும் சொந்த வீடு இருந்துட்டா கவலை இல்லை. வாடகை வீடு இருந்தால் அதுக்கு எப்படின்னு டவுன்லலாம் 10,000 ரூபா வந்து வீடு அமையாது. கிராமங்கள்லாம் 5000 ரூபாய்க்கு வீடு பிடிச்சணும். இப்போ கிராமங்களே 7-8 ரூபா அது வீடு கிடைக்க மாட்டேங்குது. இப்படியெல்லாம் இருக்குது. குரு பகவான் பலமாக இருந்து 10ஆம் வீடும் 10ஆம் வீட்டோடும் பலமாக இருந்தால் உழைப்பின் பயனாக நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், சேமிக்கவும் முடியும். இங்க நன்றாக கவனியுங்கள். குரு பலமாக இருக்கணும். ஏன் இந்த குரு பலமாக இருக்குன்னா, குருவுக்கு வந்து 2 பேர். அந்த ஆள் 2 சீட்டுக்கு மந்திரியவன் குரு. தனக்காரகன்னு அவனுக்கு பேர், புத்திரகாரகன்னு பேர். பொருளாதாரத்துக்கும் குழந்தைக்கு அதிபதி. ஒரு ஜாதகத்தில் அவன் பலமாக இருந்தால் பொருளாதார கஷ்டம் வந்துடாது. அதே நேரத்தில் 10ஆம் வீட்டோனும் பலமாக இருக்கணும். அப்போ அவனும் நல்ல பலமாக இருக்கணும். உழைப்பின் பயனாக நிறைய பணம் சம்பாதிச்சு அந்த பணம் சேமிக்க முடியும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் சில பேருக்கு சேமிக்க முடியல, கடனாளியாகவே இருக்கான். அப்படி இருக்கிறது காரணம் என்னன்னா, அந்த குரு பலமாக இல்லை. ஒரு ஜாதகத்தில் குரு பலமாக இருக்கணும். குரு பலம் இல்லைன்னா நிச்சயமா பொருளாதாரம் மிஞ்சாது. இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அன்பான நேயர்களே, உழைத்தால் தான் பொருள் சம்பாதிக்க முடியும். உழைப்பதற்கு ஆர்வமும் பொறுமையும் வேண்டும். இவற்றை தருபவர் சனி பகவானே. அதனால நமக்கு ஜாதகத்துல வந்து கிரகங்கள் வந்து பலமாக அமையணும். அப்படி பலமாக அமைந்தால்தான் நமக்கு எல்லா கட்டங்களும் நமக்கு சிறப்பாக இருக்கணும். அது வந்து இறைவனுடைய செயல். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகத்தில் வந்து பல கிரகங்கள் நன்றாக இருந்தால் அது வந்து நமக்கு நல்ல பலன் தரும். அதில் வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுகிறதா என்றால் சொல்ல முடியல. அதனால் மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிரமத்தை அனுபவிச்சுருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் ஊழ்வினை பயன். ஊழ் வந்து உள்ளிருந்து உறுத்துன்னு சொன்னான் வள்ளுவன். நான் முன்னாடி பிறவியில் 7 பிறவிக்கு நமக்கு தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்கிறான். நம்ம போன பிறவியில் என்ன செஞ்சோமோ அதெல்லாம் நம்ம இந்த பிறவியில் அனுபவிச்சு தான் தீரணும். அதனால் அன்பான நேயர்களே, இந்த ஜாதகத்தில் வந்து நல்ல தெளிவாக 10ஆம் இடம் நன்றாக இருக்கணும், 10ஆம் வீட்டம் நன்றாக இருக்கணும், குரு பலம் இருக்கணும், சனி பகவான் நன்றாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் நமக்கு தொழிற்சாலம் நல்ல நிறைவாக இருக்கும் என்று கூறி எல்லோரும் எல்லா இறைவனையும் வணங்குங்கள். பொதுவாக அவங்க குலதெய்வத்தை வணங்குங்கள். குலதெய்வத்தினுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணால் முருகப்பெருமானும் எல்லா மக்களுக்கும் நல்லருள் செய்து நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.